ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் தி நர்ஸ் பார்ன் டு சர்வ். தமிழில் உள்ள ஒரே சேனல். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரே சேனல் நம்ம சேனல் தான், தி நர்ஸ் பார்ன் டு சர்வ். நம்ம சேனலில் ரெகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை தவிர எப்படி படிக்கணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், மோட்டிவேஷனல் வீடியோ, இந்த மாதிரி நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் ஆஃபீஸராகவோ பேராமெடிக்கல் ஆஃபீஸராகவோ பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸாவோ ஏறணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட சொல்லிவிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில், ஆரம்ப சுகாதார நிலையம், தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்ள 21,687 வேக்கன்சிஸை ஃபில் பண்ண சொல்லி ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு வைரல் நியூஸாக நம்மளோட நர்சிங் ஃபீல்டில் வந்து நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் என்னென்ன குரூப்ஸ், நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த குரூப்லலாம் வைரலாக போயிட்டுருக்க ஒரே நியூஸ் வந்து இந்த நியூஸ் தான். ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இது வந்து பெரிய மைல்கல்லாக தான் நம்மளோட நர்சிங் ப்ரொஃபஷனுக்கு இருக்கும். இது வந்து இப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவாக நடக்கணும். இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வேறு மாதிரி நம்மளோட நர்சிங் ப்ரொஃபஷன் வந்து வேறு மாதிரி டெவலப் ஆகிடும். ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட வகைகளில் நோயாளி மற்றும் படுக்கை எண்ணிக்கைக்கேற்ப 12 வாரங்களில் 21,687 செவிலியர் பணியிடங்களை உருவாக்கி நிரப்பிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நர்சுகள் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் செந்தில்நாதன் என்பவர், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் படுக்கைகளின் எண்ணிக்கை ஏற்ப செவிலியர் பணியிடங்களை நிரப்பப்படவில்லை என்றும், அதேபோல் செவிலியர்களுக்கு கிரேட் 2, கிரேட் 1 பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்றும், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் போதுமான செவிலியர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பதவி உயர்வின்றி இருக்கும் செவிலியர்களுக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றன. எனவே உடனடியாக அதை நிரப்ப வேண்டும் என்று பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். ஸோ நம்ம வந்து இவருக்கு வந்து தேங்க்ஸ் வந்து சிம்பிளாக தேங்க்ஸ் சொல்கிறது வந்து போதுமானதாகவே இருக்காது. இதுக்கு வந்து அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அந்த ஃபீல்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கு, அதை பண்ணி பார்க்குறவங்களுக்கு, அதுக்காக போராடுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ யாரெல்லாம் நர்சிங் ப்ரொஃபஷன் க்ரோத்துக்காக போராடுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்குறதுக்கு, இதுக்கான மெனக்கட்டு இந்த வேலைகளை செய்கிறதுக்கு அவர் எவ்வளோ போராடி இருப்பாருங்கிறது ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கலாம். மேலும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து மருத்துவமனையில் உள்ளிட்ட படுக்கைக்கு ஏற்றவாறு தேவைப்படும் செவிலியர் பணியிடங்கள், பதவி உயர்வு கொடுக்க வேண்டிய செவிலியர்களின் எண்ணிக்கை, இந்த புதிய பணியிடங்களை தோற்றுவித்தல், அரசிற்கு வருடத்திற்கு ஆகும் கூடுதல் செலவினம் பற்றிய புள்ளி விவரங்களை ஆதாரமாக கொண்டு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இது குறித்து பொது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர், நிதி செயலாளர், மருத்துவ கல்வி இயக்குனர், மத்திய சுகாதார செயலாளர், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் உள்ளிட்ட துறை இயக்குனர் மற்றும் செயலாளர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அவர்களுக்கு 3 மாத கால அவகாசம் கொடுத்திருந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. குறித்த விவரங்களை அரசே கொடுத்துள்ளது. எனவே 12 வாரங்களுக்குள் பணியிட விவரம் கிரேடு 1, அதாவது 387 கிரேட் 1 போஸ்ட்டு, கிரேட் 2 2472, ஸ்டாஃப் நர்ஸ்க்கான 18,828 பணியிடங்களை தோற்றுவித்து காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இதனால் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரும் எம்ஆர்பி செவிலியர்கள், பதவி உயர்வின்றி பணியாற்றி வரும் செவிலியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸோ இது வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் கிடைச்ச நியூஸாக இருந்தால் கூட இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாமே அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இருக்கிற எம்ஆர்பி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரெகுலர் ஆகி போவாங்க. இதை போக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேக்கன்சிஸ்க்கு மேலே, அதாவது 21,000 வேக்கன்சி அப்படிங்கிறப்ப ப்ரொமோஷன் ஆகி போகிறப்ப கிட்டத்தட்ட நமக்கு வந்து 13,000 14,000 வேக்கன்சி வந்து புதுசாக க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இதுதான் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி.
தமிழ்நாடு நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு பெரிய விஷயமாக இதை வந்து பார்க்கப்படும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், கண்டிப்பாக இது நடக்கணும். ஸோ அடுத்தடுத்து இன்னும் 12 வீக்ஸ் அப்படின்னா 3 மந்த்ஸில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இன்கேஸ் நடக்கலை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவாக இதை வந்து கொண்டிருப்போம். யாரெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான இது ஒரு சந்தோஷமான நியூஸு.